மாசி ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது படத்துல ஒரு பெரிய ஓகே. ஒரு செட்டு இருக்கு படத்துல. மதுரையில நடக்கிற ஒரு விஷயம் மாதிரி. ஸோ இதுவும் வந்து அப்படித்தான். கதை சார்ந்து கதைக்களம் ஒரு அந்த இடத்துல வந்து நிறைய சீன்ஸ் இருக்கிறதுனால ஒரு பெரிய பிரம்மாண்ட ஒரு செட்டு ஒன்று போட்டோம். ஓகே. இது வந்து எப்படின்னா இங்க உள்ள சுற்றி அதாவது என்ன சொல்றாங்க கிளைமேட் பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு எங்களுக்கு. இங்க மழை அந்த டைம்ல நல்ல மழை டைம்னால நம்ம இதை வந்து ஹைதராபாத்ல போய் போட்டுடலாம் அப்படின்னு இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி ஹைதராபாத்ல போய் அந்த செட்டை வந்து பெரிய ஓப்பன் ஸ்பேஸ்ல பண்ணோம். ஸோ அந்த மாசி ஸ்ட்ரீட்ல ஒரு பகுதி தான் வந்து இந்த திலகர் திடல். ஓகே. ஸோ திலகர் திடல் வந்து மாசி ஸ்ட்ரீட்டுக்குள்ள ஒரு போர்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஸோ இது மதுரை அப்படிங்கிறதுனால இந்த திலகர் திடல் இதெல்லாம் பேஸ் பண்ணி செட்டு போட்டிருந்தோம். ஒரு பெரிய மார்க்கெட் செட்டு அதெல்லாம் பண்ணியிருந்தோங்க. அது அதை வந்து கொஞ்சம் காட்டலாம்ன்றதுக்காக தான் இது ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறதுக்காக. ஓகே சார். ஆனா நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்போ எப்படி இருந்துச்சு, அப்ப இந்த மாசிதிரம் அப்படின்றது எப்படி ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் போய் பேச வேண்டியதா இருந்திருக்கும், நிறைய படிக்க வேண்டியதா இருந்திருக்கும். அப்படியே நம்ம எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் பராசக்தியில் நடந்துச்சு உங்களுக்கு? கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 20-30 குரூ இதுக்காகவே பேச டைரக்டர் நாங்க என்னோட அசிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. மேம் சொல்லிட்டே இருப்பாங்க இங்க போங்க அங்க போங்க. மதுரையில எல்லாம் போய் ஒரு 1 வீக் ஸ்டே பண்ணி அந்த மாசி ஸ்ட்ரீட்ல வந்து பெரிய ரிசர்ச்சே நடந்துச்சு. ஒரு எந்த பழைய பில்டிங் எல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் உள்ள போந்துருவாங்க. ஓகே. யார் இருக்கிறா அவங்க கிட்ட ஏதாவது கேட்டா டீட்டெயில் கிடைக்கும். அவங்க கிட்ட ஏதாவது போட்டோ மாசியோட பழைய போட்டோஸ் அவங்க ஏதாவது வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ மதுரையில வந்து இப்போ மாசி ஸ்ட்ரீட் வந்து இப்போ கீழே மாசி வீதி மேல மாசி வீதி இப்படி நிறைய. அப்போ வந்து மாசி வீதி தான் அது. ஓகே. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே இதுதான். இப்பவும் அங்க உள்ள அந்த 1965 இருந்த சில கட்டடம்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் போய் அவங்க கிட்ட அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் போட்டோ எடுத்து அதெல்லாம் ரீக்ரியேட் பண்ணிருக்கோம் நம்ம அந்த படத்துல. அந்த ஜங்ஷன் எப்படி இருந்துச்சு, அந்த ஏரியா எப்படி இருந்துச்சு, என்னென்ன ஹைட்ல இருந்தது, எவ்வளவு வீடு இருந்திருக்கும். ஏன்னா மாசி ஸ்ட்ரீட்ன்றது முக்கியமான ஒரு வீதி. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட மொத்த இதுமே அந்த வீதியில தான் நடந்திருந்திருக்குது அந்த காலகட்டத்துல. இதெல்லாம் ஒரு பெரிய ரிசர்ச் இருந்துச்சு. ஒரு ரிசர்ச் டீம் இருந்தாங்க இந்த படத்துல அதுக்குன்னு.